நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வணக்கம் மகாராஜா. வணக்கம். வாங்க வாங்க. ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சது மகாராஜா. இதான் உங்க இடம். உட்காருங்க மகாராஜா. எல்லாம் தயாரா இருக்கு மகாராஜா. தட்சணையும் தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பெருசா. ஏற்கனவே நீ நிறைய தட்சணைய வாங்கிட்ட. இது எனக்கான வாய்ப்பு. இப்ப விஜயநகரத்தோட ராஜகுரு பதவி எனக்கு வந்து சேரப்போகுது. முன்னாடி இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நேரம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, யாகத்தை சீக்கிரமா ஆரம்பி. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. யாராவது இப்படி தாமதிப்பாங்களா சொல்லு? ஓ, மன்னிச்சிருங்க மகாராஜா. யாகத்திற்கான செயல்முறைகளை ஆரம்பிக்கிறேன். இது ஆரம்பம் கிடையாது, முடிவு. இன்னைக்கு இந்த அரண்மனையும் செல்வமும் மொத்தமா முடிய போகுது. உசூர், இது என்னது? நீ பயப்படாத. வெடிப்பொருள்களால நிறைஞ்ச இந்த தேங்காய்லாம் வீரர்களோட விளையாட்டு பொருள். கிருஷ்ணதேவராயன் மாதிரியான ஆளுங்களுக்கு இது மரணத்தை ஏற்படுத்தும். விஜயநகரம் முழுக்க மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்க போகுது. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அழிவு. மகாராஜா, உங்க கையை நீட்டுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முன்னா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே கொடு. மகாராஜா யாகத்துல உட்கார்ந்துட்டாரு. ஆமா மந்திரியாரே, அந்த தாயோட கருணையால இந்த போலி ராமாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஓம் பூர்புவः ஸ்வஹ. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது முன்னா. ஹஷ் பிரக்ஷாலன் அத சொல்லு. இல்லனா ஆஜ்மன் மந்திரத்தை சொல்லு. மணி, இன்னைக்கு இந்த கிழமை நல்லா மாட்டிக்கிட்டான். பதட்டப்படாத முன்னா. அண்ணாச்சாரியார் இருக்கேன்ல, நீ வழிமுறைகளை செய். நான் மந்திரங்களை உச்சரிக்கிறேன். ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயண நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக. மகாராஜா, இப்போ நான் உங்களுக்கு திலகமிடணும். திலகத்தையும் மந்திரத்தோடு தான் இடணும் முன்னா. திலகத்துக்கான மந்திரமா? திலகத்துக்கு அது எனக்கு தெரியாதே. அது என்ன மந்திரம்னா? குருவே, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? இருக்கு மகாராஜா. பதட்டப்படாத முன்னா. அண்ணாச்சாரியார் இருக்கல்ல, நீ திலகத்தை வை. நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன். மணி, அந்த கடவுளுக்கு நன்றிய சொல்லு. தம்பிக்கு தெரியலனாலும் அண்ணனுக்காவது மந்திரங்களும் பண்டிதர்களோட வேலைகளும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படி வாங்க மகாராஜா. அப்படி இல்ல முன்னா. முதல்ல உன்னோட மோதிர விரலை எடுத்து கட்ட விரலோட சேர்த்து திலகம் வைக்கணும். குருவே, நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா உங்க மனசு இங்க இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணவே மாட்டீங்களே. இவன் எப்பவுமே தப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா யாராலையும் அதை கண்டுபிடிக்க தான் முடியல. ஆனா அதை கண்டுபிடிக்க தான் இன்னைக்கு அண்ணாச்சாரியார் இருக்காருல்ல. சரியா சொன்ன. அதான் இன்னைக்கு அண்ணாச்சாரியார் இருக்காருல்ல. நீ கவலைப்படாத முன்னா. அண்ணாச்சாரியார் இருக்கல்ல, இத நான் முடிச்சு வைக்கிறேன். நீ இங்க வந்து உட்காந்து என்ன பார்த்து கத்துக்க. மகாராஜா,
சீடர்கள் சொல்றது உண்மைதானா? இவர் வந்திருக்கிறதே என் பதவியை பறிக்கத்தானோ? குருஜி, நாங்க சொன்னோம்ல, இவரு உங்களை இங்க இருந்து துரத்த பாக்குறாரு. உங்களோட வலது கைன்னு சொன்னீங்கல்ல, உங்க வலது கை உங்களோட எல்லாத்தையும் பறிக்க போகுது. முன்னா, நீ எங்க சிலை மாதிரி ஏன் நின்றுட்டு இருக்க? இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு, கேக்குதா? போங்க போங்க குருஜி, போங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாகத்துக்கு தேவையான எண்ணெயை தயாரி. முதல்ல கற்பூரம், அப்புறம் நெய்யை கொஞ்சம் அதிகமா போடு. எனக்கும் தெரியும் அண்ணாச்சாரியரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க யாகத்தை ரசிக்கிறீங்களா என்ன? யாகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு ஒண்ணு நமக்கு புரியல. இந்த போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு எதுவும் தெரியலையே. இவன் முழு ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. அதனால எவ்வளவு அமைதியா நிக்கிறான்னு பாருங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் முழு ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். இப்ப நமக்கு ஒரே ஒரு அறிகுறி தெரிஞ்சா போதும் மந்திரியாரே. என்ன வாசனை இது? இந்த மாதிரி வாசனை யுத்த களத்துல மட்டும்தானே வரும். யாக குண்டத்துல இருந்து எப்படி வருது? மகாராஜா, நீங்க இதை வச்சு அந்த தீபத்தை ஏத்துங்க. அதுக்கப்புறம் யாகத்துல தீய மூட்டுங்க. சரி. தீபஜோதி பரம்பிரம்மா, தீபஜோதி ஜனார்தனா, தீபஜோதி பாவனம், தீபஜோதி நமஸ்துதே. வெடி மருந்தா? இது வெடி மருந்தோட வாசனையாச்சே. மகாராஜா, நீங்க யாக குண்டத்துக்கு தீய மூட்டுங்க. சரி. யாக குண்டத்துல ஏதோ ஒண்ணு இவனே வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் திட்டம் வெற்றி அடையிறத பார்த்த உடனே இங்கிருந்து கிளம்புறான் பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மந்திரியாரே. மகாராஜா யாக குண்டத்துல தீ மூட்டக்கூடாது மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, யாகம் நடக்கும்போது நடுவுல நீங்க எங்க போறீங்க? அது மகாராஜா, அது யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உணவு ஏற்பாடுகள் எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பார்க்க நான் போயிட்டு இருக்கேன். இப்பவே பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கான அவசியமே இல்ல ராமகிருஷ்ணா. மந்திரியார் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. நீங்க முதல்ல இங்க வாங்க. இல்ல, நான் இங்க இருக்கிற மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இங்க வரீங்களா? அங்கிருந்தே சொல்லுங்க மகாராஜா. நீங்க சொன்னது உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த யாக குண்டத்திலே ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவன் யாக குண்டத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, வாங்க, யாகத்துக்கான முகூர்த்தம் போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் நேரத்தை வீணாக்கலாமா பண்டித ராமகிருஷ்ணரே? வாங்க வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, மகாராஜா உங்களை கூப்பிடுறாரு. போங்க, சீக்கிரம் போங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இல்ல உசூர். ஆனா சுதாமாவோட திட்டத்தின்படி இந்நேரம் அந்த வெடிப்பொருள் வெடிச்சிருக்கணுமே தமாம்.
ஒருவேளை அவன் திரும்பவும் தோத்துட்டான் போல. பேச்சு மட்டும் நல்லா பேசுறான் உசூர், ஆனா வேலை மட்டும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். ஒருவேளை வெடிபொருள் இருக்க தேங்காவை கம்மியா வச்சு அனுப்பிட்டோமா? உசூர், அந்த தேங்காயில தண்ணி இல்ல, வெடி மருந்து இருக்கு. இதுல தண்ணி இல்லன்னு எனக்கு தெரியும் தமாம். நான் அப்பவே அந்த சுதாமா கிட்ட சொன்னேன், இவ்வளவு தேங்காய்கள் கொண்டு வந்திருக்க, 4 தேங்காய்கள்ல என்னாக போகுதுன்னு. ஆனா அந்த முட்டாள் என் பேச்ச கேட்கவே இல்ல. நான் உறுதியா சொல்றேன் உசூர், அந்த தேங்காய்லாம் இன்னும் யாக குண்டத்துக்கு போயிருக்காது. உங்களாலேயும் இப்ப அங்க கொண்டு போக முடியாது. எனக்கே சவால் விடுறியா? இந்த சவால் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா உனக்காக ஜெயிச்சு காட்டுறேன். இந்தா இத பிடி, வா. சொல்லுங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப நடக்கிற யாகம் என்னோட விஜயநகரத்தோட பாதுகாப்புக்காக நடக்குது. ஆமா மகாராஜா. பாதுகாப்புக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா மகாராஜா. பல முறை நீங்க விஜயநகரத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. சில முறை என்னையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்ன உண்மைதானே? நான் சரியா தானே சொல்றேன் ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா. பிரமாதம். அதனால இன்னைக்கு இந்த யாகத்துக்கு நீங்க உங்க கைகளாலேயே நெருப்ப மூட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் பண்டித ராமகிருஷ்ணா. நானா மகாராஜா? ஆமா. நான் எப்படி இத பண்ண முடியும்? மகாராஜா, இவர் எப்படி செய்ய முடியும்? யாகத்தை நடத்துறதே நீங்க தானே. உங்க பாதுகாப்புக்காக தான் இந்த யாகம் நடக்குது. எனக்கு இது நல்லா தெரியும் குருவே, எனக்கு தெரியும். ஆனாலும் பண்டித ராமகிருஷ்ணர் தான் இந்த யாகத்துக்கு நெருப்ப மூட்டணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் சாஸ்திரப்படி இது சாத்தியமே இல்லையே. சாத்தியம்தான் முன்னா. மகாராஜா, சாஸ்திரங்களின்படி யாகத்தை நடத்துறவங்க தரப்புல இருந்து யாரு வேணா தீய மூட்டலாம். என் வார்த்தைகளை மறுத்து பேசுறதுல இருந்து என்ன தரக்குறைவாக்குறது வரைக்கும் ஒரு வாய்ப்பையும் விட மாட்டேங்கிறாரே இவரு. முன்னா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு ஹர்ஷ் பிரசானம் பண்ணவை, சரியா? ஆனா என்னால தீ மூட்ட முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, இந்த நல்ல காரியத்தை உங்க கைகளாலேயே நடத்தணும்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா என்னால இத பண்ண முடியாது. இந்த யாகத்துக்கு நீங்க தான் நெருப்ப மூட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா. அப்பதான் இந்த யாகம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அது எப்படி நடக்காது? என்னது? இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாகம் நடந்தாகணுமே, யாகம் தடைபடக்கூடாது மகாராஜா. அட பண்டித ராமகிருஷ்ணரு, நீங்க தான் வாங்கல. அட வாங்க, வந்து அக்னிய மூட்டுங்க. முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரமா வாங்க. என்னால இத பண்ண முடியாது. இது என்ன பிடிவாதம் பண்டித ராமகிருஷ்ணரே? உங்க பிரச்சனை தான் என்ன? அதையாவது சொல்லுங்க. இது சம்பிரதாயத்துக்கு எதிரானது. இது சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்ல. நீங்க தீய மூட்டுங்க. முன்னா பேச்ச கேட்கலனாலும் என் பேச்சையாவது கேளுங்களேன். அது ஏன் என் பேச்ச கேட்க மாட்டானா? என்ன எதிரியா? அட, நீ யாகத்துல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்து முன்னா. நானும் அதைத்தான் செய்யறேன்னா, ஆனா உங்க கவனம் தான் வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தரோட செல்வ செழிப்பு மேலையும் வேற ஒருத்தரோட வேலை மேலையும் கவனம் இருக்கு. வேற ஒருத்தரோட பதவி மேல கவனம். என் மேலேயே பழி போடுறியா? உன்னோட நோக்கம் எப்பவுமே செல்வத்தை அபகரிக்கிறதுல தான் இருக்கும். மணி, நான் ஏற்கனவே சொன்னல, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற சுவரு இவங்க மேலேயே ஒரு நாள் கண்டிப்பா விழுன்னு. 2 பேரும் அதுல விழுந்து நசுங்க போறாங்க. ஆமா, இவங்க 2 பேருக்கும் அப்படி என்னதான் ஆச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏமாற்றம். இது இவங்களுடைய பாரம்பரிய குணம்னு நினைக்கிறேன். இவங்களோட சண்டையில சுதாமா ஓடாம இருந்தா சரி. தனிமணி சொன்னது உண்மைதான் அண்ணா. நீங்க ஒரு விஷ பாம்பு. உங்க தம்பியை கொத்துறதுக்காகவே திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா நீ நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு கல்வி கொடுத்து உனக்கு பயிற்சியும் கொடுத்த இந்த அண்ணனையே நீ மறந்துட்டியா?
பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா, அரண்மனையில செல்வம் கிடைச்சதும் இந்த அண்ணனையே அடியோட மறந்துட்டான். அட அண்ணா, நீங்க என்ன இப்போ நீங்க எங்க போறீங்க? இப்படி வாங்க, வந்து யாகத்துல உட்காருங்க. என்னால பண்ண முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். என்னால முடியாது. எதுக்காக முடியாதுன்னு சொல்ற? நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு. உடனே இந்த யாகத்துக்கு தீய மூட்ட சுதாமா. அட ஆமா சுதாமா, வந்து யாகத்துல உட்கார்ற வேலையை பாரு. என்னதான் உன் பிரச்சனை? நீ என்ன முட்டாளா? ஒரு சின்ன வேலையை செய்ய முடியாது? முட்டாள் நான் கிடையாது, நீங்க 2 பேரும் தான். தௌலத் கான் கொடுத்த வெடிபொருள் நிறைந்த தேங்காய் இதுல இருக்கு, அதுல போய் தீ மூட்ட சொல்றீங்க. இந்த பண்டிதர்கள்லாம் சேர்ந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவனை பிடிங்க, அவனை விடாதீங்க. அவன் தப்பிக்க கூடாது, ஒழுங்கா பிடிங்க. அவன் தப்பிச்சு ஓடுறா, பிடிங்க. பிடிங்க, இருவே அவனை பிடிங்க. அடிச்சிட்டோம். மகாராஜா, 2 பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காங்க. எனக்கு தெரியும் கோத்வால் அவர்களே. மகாராஜா, நான் உண்மையானவன், இவன் போலியானவன். இல்ல மகாராஜா, உண்மையான ராமகிருஷ்ணன் நான், இவன் போலியானவன். நல்ல வேளை பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னை எச்சரிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா போறாங்க. இவங்களை எப்படி நிறுத்துறது? மகாராஜாவை எப்படி எச்சரிக்கிறது? மகாராஜாவை ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்கேயும் இருக்கீங்க, அங்கேயும் இருக்கீங்க. நான் தான் உங்களுடைய உண்மையான பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராணி, அங்க இருக்கிறவன் போலியானவன். அவன் மகாராஜாவை கொல்லணும்னு பாக்குறான். கொலையா? மகாராஜாவையா? ஈஸ்வரா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கான வழிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. காப்பாத்த நினைக்கிறது அந்த தாய் தான். அவன் நினைக்கிறத தான் நான் பண்ண முடியும். ஆனா மகாராஜாவை இப்ப நம்ம எச்சரிச்சு ஆகணும். ஆனா இப்ப என்னால அதை பண்ண முடியாது. ஆனா எங்களால முடியும்ல. நாங்க மகாராஜாவை நிறுத்துறோம். மகாராஜா. சொல்லுங்க மகாராணி. மகாராஜா, நீங்க பாதுகாப்பு யாகத்துக்கு போறீங்க. அதனால நீங்க அந்த யாகத்துக்கு ஏதாச்சும் விசேஷமான ஆடையை அணிஞ்சிட்டு போகணும். ஆனா மகாராஜா, நிறைய நேரம் இருக்கு. நீங்க வேணும்னா பாதுகாப்பான ஆடையை அணிஞ்சிட்டு வாங்க. நான் போய் குரு கிட்டையும் அண்ணாச்சாரியார் அவர்கள்கிட்டையும் மகாராஜா வராருன்னு சொல்லிடுறேன். சரிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க போங்க. நீங்க இப்ப எந்த ஆடையை போட சொல்றீங்க மகாராஜா? மந்திரியாரே, இங்க என்ன நடக்குது? மகாராஜா, இங்க 2 பண்டிதர் ராமகிருஷ்ணா இருக்காங்க. ஒருத்தர் உண்மையானவர், இன்னொருத்தன் போலியானவன். ஒருத்தர் ராமா, இன்னொருத்தர் சுதாமா. இவர் உண்மையானவரா? ஆமா மகாராஜா. மகாராஜா, இப்ப பிரச்சனை என்னன்னா, என்ன மாதிரி இருக்கிறாமோ உங்க எதிரி யாகம் நடக்கும்போது உங்களை கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்கான். ஆனா இதெல்லாம் அவன் எப்படி பண்ண போறான், யார் யார் அவனுக்கு துணை இருக்கிறான்ற விஷயம் எல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியல மகாராஜா. மகாராஜா, இப்ப நீங்க யாகத்துக்கு போறது உங்க உயிருக்கே ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா மகாராஜா, நீங்க யாகத்தை நிறுத்திடுங்க. ஆமா மகாராஜா, நீங்க யாகத்துக்கு போகாதீங்க. என்ன சொல்றீங்க? விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு போலியானவனை பார்த்து பயந்து ஓடணும்னு சொல்ல வரீங்களா? வாய்ப்பே இல்ல. நான் போக தான் போறேன், அதுவும் இப்பவே. மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவனை கையும் களவுமா பிடிச்சி என் முன்னாடி கொண்டு வாங்க. அவனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓ, அப்படின்னா இது பண்டித ராமகிருஷ்ணனோட திட்டமா? இப்ப பிரச்சனை யாரோட திட்டம்ங்கிறது கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, யாரை பிடிக்கிறது யாரை விடுறதுங்கிறதா. 2 பேர்ல உண்மையான ராமா யாரு?
2 பேர்ல கிடையாது, 4 பேர்ல. நாங்களும் 2 பேரை பிடிச்சிருக்கோம். இந்த மடையனுங்க யாரை பிடிச்சு கொண்டு வராங்க? தௌலத் கான், தௌலத் கான், தௌலத் கானே தான். என்னுடைய கைகள்ல வெடிபொருட்கள் இருக்கு, வெடிபொருட்கள். நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். உங்க யாரையும் விட மாட்டேன், விட மாட்டேன். ஹுசூர், ஆனா எரிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. எதுக்காக எல்லார் முன்னாடி இந்த விஷயத்த சொன்ன? இவங்க 2 பேரையும் உடனே கைது பண்ணுங்க. தேச துரோகம் செஞ்சவங்களுக்கு இப்படித்தான் தண்டனை கிடைக்கணும். வீரர்களே, இந்த அண்ணாச்சாரியாரையும் உடனே கைது பண்ணுங்க. சிறையில் அடைங்க. முன்னாவா? யாரு முன்னா? இங்க யாரு முன்னா? ராஜகுரு தத்தாச்சாரியாரே, எனக்கு உதவி பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. என்ன கஷ்டத்துக்குள்ளாக்கும் போது முன்னா, என் பதவியை தட்டி பறிக்கும் போது முன்னா, இப்ப ராஜகுரு. அந்த ராஜகுரு ஆகணும் தானே ஆசைப்பட்டீங்க அண்ணாச்சாரியாரே? இல்ல மகாராஜா, இப்படி ஒரு துரோக செயலை செய்யக்கூடியவன் ஒரு அண்ணனாவும் இருக்க முடியாது, ஒரு குடிமகனாவும் இருக்க முடியாது. சொந்த தம்பியை ஏமாத்தி, மகாராஜாவை ஏமாத்தி, எதிரிகளோட வலையில விழுந்து தேசத்துக்கு பெரிய அநீதி இழைச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்படி ஒரு மோசமானவனுக்கு தண்டனை சாதாரணமா இல்லாம அந்த தண்டனையும் ரொம்ப மோசமானதா இருக்கணும். நீங்க சொல்றது சரிதான் குருவே. இப்போ நீங்களும் தயாராயிடுங்க குருவே, கைதி ஆகிறதுக்கு. அண்ணாச்சாரியார் செஞ்ச எல்லா குற்றத்தையும் நீங்களும் தானே செஞ்சிருக்கீங்க. மந்திரியாரே, மகாராஜா, நம்ம குரு தத்தாச்சாரியார தேச துரோக குற்றத்துக்காக இப்பவே அவரை கைது பண்ணுங்க. கண்டிப்பா மகாராஜா. வீரர்களே, மகாராஜா, எல்லா குற்றவாளிகளையும் பிடிச்சாச்சு, இப்பவாது என்ன விடுங்களே. இல்ல மகாராஜா, நான் தான் உண்மையான ராமா, என்ன விட சொல்லுங்க. இல்ல மகாராஜா, நான் தான் உண்மையான ராமா, இவன் போலியானவன். மகாராஜா, இவன் போய் சொல்றான், நான் தான் உண்மையான ராமா, என்ன விட்டுருங்க, நான் தான் உண்மையானவன். கோத்வால் அவர்களே, என்ன விடுங்க. அமைதி. உண்மையானவன் யாரு, போலியானவன் யாருன்னு அரசவையில முடிவெடுப்போம். குற்றவாளிக்கான தண்டனையும் அரசவையில தான் கிடைக்கும். நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா தேச துரோகத்துக்கான தண்டனையும் மரண தண்டனையா தான் இருக்கும். இப்ப சொல்லுங்களேன், எதுக்கும் பயப்படாத முன்னாச்சாரியா, அண்ணாச்சாரியா நான் இருக்கனே. அண்ணாச்சாரியார் இருக்கேன்ல. அண்ணான்னு சொல்லிக்க தகுதி இருக்கா உங்களுக்கு? மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு தேங்கால வெடி மருந்து போடுறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லனா எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல உங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். குற்றவாளிகளுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை கடுமையானதா இருக்கும். முதல்ல தண்டனை கிடைக்க போறது முழு சதியும் பண்ண போலி ராமகிருஷ்ணனுக்கு தான். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி போலியான ராமா யாருங்கிறத இப்ப நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். மகாராஜா, ரொம்ப சுலபம். இப்ப இது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேர்ல ஒருத்தனுக்கு அரிப்பு பிரச்சனை இருக்கு, ஒருத்தனுக்கு இல்ல.
மகாராஜா, அரிப்புலாம் ஒரு பிரச்சனையா? அது அப்பப்போ எல்லாருக்கும் வரும். நீங்க இத வச்சு நான் தான் ராமா இவன் சுதமான்னு சொல்லுவீங்க, இல்லனா இவன் ராமா நான் சுதமான்னு சொல்லுவீங்க. பாருங்க மகாராஜா, அரிப்புக்கு சாதகமா பேசுறான். இவன் தான் போலியானவன். பாருங்க மகாராஜா, அவனே சொரிஞ்சுகிட்டு இருக்கா, ஆனா ஏன் மேல பழிய போடுறான். அது தெரியாம பண்ணிட்டேன். மகாராஜா, மகாராஜா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட முதுகுல சிவப்பு நிறத்துல ஒரு காயம் இருக்கும். நேத்து தான் அம்மா அவரை அடிச்சாங்க. ராமாவும் பார்க்கிறதுக்கு சுதாமா மாதிரி இருக்கிறதுக்காக அம்மா அந்த காயத்தை ஏற்படுத்தினாங்க. இது எல்லாமே என்னோட கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு மகாராஜா. அதாவது யாரோட காயம் ரொம்ப சிவப்பா இருக்கோ அவர்தான் உண்மையான பண்டிதர் ராமகிருஷ்ணர். நீங்க 2 பேரும் முதல்ல உங்க மேலாடையை அகற்றுங்க. உங்க காயத்தை நான் பார்க்கணும். நல்ல வேலை, நேற்று அரிப்பு அதிகமாகி சொரிஞ்சு இந்த காயம் சிகப்பாயிடுச்சு. 2 பேர் காயமும் ஒரே மாதிரி இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கு மகாராஜா. ஒரு மனைவி தன் கணவனை சுலபமா கண்டுபிடிச்சிருவா. சாரதா தேவி, நீங்க உங்களோட கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ணரை இப்ப கண்டுபிடிங்க. ஆஹா, யாரு உண்மையானவர் யார் போலியானவர்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். யாரு நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்றாரோ அவர்தான் என்னோட கணவர். கேள்வி என்னன்னா, எனக்கு எல்லாத்த விட பிடிச்ச பொருள் என்ன? தங்க ஆபரணம். சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேன். என்னோட நெருங்கிய தோழி யாரு? அம்மா. சாரதா தேவி, யாருக்கும் பதில் தெரியாத அளவுக்கு நீங்க கேள்வியை கேட்கணும். யாருக்கும் தெரியாத கேள்வி தானே. வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? சாரதா தேவி, உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை கேள்வியா கேளுங்க. இவளால முடியாது, நான் கேக்குறேன். நீ சின்ன வயசுல இருக்கும்போது மரத்துல இருந்த புளியங்காய பக்கத்து வீட்ல இருந்து யார் பறிச்சது? நீங்க தான். வேற யாரு? சரி சரி, 2வது கேள்வி. உன்னோட சின்ன வயசு நண்பன் கிட்ட இருந்து லட்டுவை யார் திருடினது? நீங்க தான். இவங்க 2 பேரும் கேட்ட கேள்விகள் எல்லாமே இவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம், இவங்களோட நடவடிக்கைகளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை கூட யோசிக்காம சொல்லிடுவான். மகாராஜா, சின்ன பசங்களுக்கு இருக்கிற கண்டுபிடிக்கிற சக்தியை விட பெரியவங்களுக்கு சக்தி குறைவுதான். பாஸ்கர் தன்னோட அப்பாவை கண்டுபிடிப்பான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. நீங்க சரியா சொன்னீங்க மந்திரியாரே. பாஸ்கரனை இவங்க 2 பேருக்கும் முன்னாடியும் கொண்டு வாங்க. வாய முடு பட்டு, என்ன யோசிக்க விடு. நீ யோசிக்கிறேன்னு தாமதிச்சிராத. என்ன யோசிக்கிறியோ அதை சீக்கிரம் யோசி ராமா.
வரவே மாட்டேன். எங்க அப்பாவை என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. பாத்தீங்களா மகாராஜா, ஒரு மகன் தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான். இது மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, நம்மளோட உண்மையான பண்டிதர் ராமகிருஷ்ணா இதோ இவருதான். இல்ல மகாராஜா, என்னோட பாஸ்கர் சின்ன குழந்தை. ஒரு சின்ன குழந்தையை இந்த மாதிரி விஷயத்துல நாம எப்படி நம்ப முடியும்? மகாராஜா, இவனோட நகைகளை பாருங்க. இத பார்த்தாலே உண்மையானவன் யாரு போலியானவன் யாருன்னு தெரிஞ்சிரும். கோத்வால். சரிங்க மகாராஜா. அவன் நகத்துல இருக்கிற வாசனைய பாருங்க. இதுல இருந்து வெடிமருந்து வாசனை வருது. நாம செஞ்ச தப்புக்கான ஆதாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம குற்றத்தை ஏத்துக்கணும். அதுதான் சரியானதா இருக்கும். அப்புறம் இந்த குற்றத்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்களுக்கும் இதுதான் கடைசி வாய்ப்பா இருக்க போகுது. நீங்க உங்க குற்றத்தை ஏத்துக்கோங்க. மகாராஜா, மகாராஜா, நான் என் குற்றத்தை ஒத்துக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். தௌலத் கான் தான் வெடிமருந்து கொடுத்தது. அது நிரப்புனது சுதாமா தான். இங்க வரைக்கும் அதை கொண்டு வந்தது அண்ணாச்சாரியாரும் தத்தாச்சாரியாரும் தான். தமாம் சொல்றத கேட்கும்போது எல்லாமே தெளிவாயிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணது சுதாமா தான். ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திருக்காரு. இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஆனா முதல்ல தண்டனை கிடைக்க போறது என்னமோ சுதாமாவுக்கு தான். சுதாமாவுக்கு கொடுக்க போற தண்டனை மரண தண்டனை. மந்திரியார் அவர்களே, வீரர்களே, இவனை கூட்டிட்டு போங்க. தமாம் இந்த குற்றத்துல உதவி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் செஞ்ச குற்றத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்குன்னு தமாம்க்கு தண்டனை கிடைக்காதுன்னா அர்த்தம் ஒண்ணும் இல்ல. இந்த தமாமுக்கு இப்ப ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. மகாராஜா, நான் சாரதா பாஸ்கர் தௌலத் கான் கிட்ட கைதிகளா இருக்கும்போது தமாம் எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு. சாப்பாடு தண்ணிக்கான ஏற்பாடுகள்லாம் இவர் தான் பாத்துக்கிட்டாரு, குறிப்பா பாஸ்கருக்காக. அதனால இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்காம சிறைச்சாலையோட சமையல் அறையில சேவகனா இவனை நியமிச்சிடலாம். நீங்க சொல்றது சரிதான். தமாமுக்கு ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு உணவுகளை சமைக்கிற பொறுப்பை நான் கொடுக்கறேன். இவரை இப்ப கூட்டிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு குருவே, மகா பண்டிதர் ராஜகுரு தத்தாச்சாரியாரே, உங்க கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எனக்கு ரொம்பவே வலிக்குது குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல இவ்வளவு பொறாமையா? நீங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்கீங்க, பெரிய சதியை பண்ணிருக்கீங்க. நீங்க எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க, அரண்மனையில நுழையறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இல்ல குருவே, ஒரு பண்டிதரா இருந்துட்டே எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண முட்டாள்தனத்தினால இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல. இப்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்கறத தவிர என்னால வேற எதையும் செய்ய முடியாது. நான் ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கும் அவரோட அண்ணன் அண்ணாச்சாரியாருக்கும் இப்போ மரண தண்டனை அறிவிக்கிறேன். மகாராஜா,
மகாராஜா, நீங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் 3 விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா தௌலத் கான் பாபர் கிட்ட இருந்து ஓடி வந்தவன். நாம இவனை திரும்பவும் பாபர் கிட்டயே ஒப்படைச்சிடணும். இது மூலமா வட ராஜ்யத்து கூட இருக்கிற சம்பந்தம் இன்னும் பலமாகும். அது மட்டும் இல்ல, பாபர் நிச்சயமா இவனுக்கு தண்டனை கொடுப்பாரு. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, தௌலத் கானை இப்பவே கைது பண்ணுங்க. இவனை கூட்டிட்டு போய் பாபர் கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. அவர்கிட்ட மறக்காம இது இந்த கிருஷ்ணதேவராயர் தரப்புல இருந்து அவருக்காக கொடுக்கிற பரிசுன்னு சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, இவனை கூட்டிட்டு போங்க. இவனை பாபர் கிட்ட ஒப்படைச்சிருங்க. மகாராஜா, அண்ணாச்சாரியார் விஷயத்துக்கு வரும்போது இவர் பண்ணது தண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா உங்க மரணத்துக்கான திட்டத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் பேராசையால முட்டாள்தனமா நடந்துகிட்டாரு. ஆசிரமத்துல காஞ்சு போன ரொட்டியும் வெறுமையான வாழ்க்கையை வெறுத்து இவர் இந்த தவற பண்ணிட்டாரு. மரண தண்டனை இவருக்கு ரொம்ப சின்னது. ஒருவேளை இவரை திரும்பவும் அதே ஆசிரமத்துக்கு நீங்க திரும்ப அனுப்புனீங்கன்னா இவர் பண்ண குற்றத்தை இவர் புரிஞ்சுப்பாரு. ராஜ்யத்தில் இருக்கிற எந்த நகரத்துக்குள்ளேயும் இவரு நுழையக்கூடாது. நீங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. நான் இப்பவே இவரை காட்டுல இருக்கிற ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறேன். வீரர்களே, இவரை ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போங்க. குருவே, முன்னாடி வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்போ நீங்களே சொல்லுங்க. விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு பண்டிதர் தத்தாச்சாரியாருக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம்? மகாராஜா, குருவோட விஷயத்துல தவறு நடந்திருக்கு. மகாராஜா, என் தவற நீங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும். குருவே, என்ன பேச விடுங்க ராமகிருஷ்ணரே. நான் பேசி ஆகணும். மகாராஜா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தவறு நடந்தது என்னவோ உண்மைதான். நானும் அதேதான் சொல்றேன். தவறு நடந்திருக்கு. ஆனா அதை பண்ணது மகாராஜா. ஆமா மகாராஜா, குருவுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் உண்மையான குற்றவாளியையும் உண்மையான திட்டத்தை தெரிஞ்சுக்கவும் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவ எதுக்காக என்ன தண்டனையில இருந்து காப்பாத்தணும்? நான் தௌலத் கானோட இடத்துல கைதியா இருக்கும்போது எனக்கு வெளியில இருந்து தனிமணி சத்தம் கேட்டுச்சு. நான் ஜன்னல் கிட்ட அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க கிட்ட சொல்லிதான் குரு கிட்ட நான் எல்லா செய்தியையும் அனுப்புனேன். இது எப்ப நடந்துச்சு? மகாராஜா, நான் தனிமணிக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சரியான நேரத்துல சரியான காரியத்தை தைரியத்தோட பண்ணிருக்காங்க. குருவுக்கும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. ஆனா நாம தான் அறைக்குள்ள அடைஞ்சு கிடந்தோமே தனி. என்ன தனிமணி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அட, உங்க 2 பேராலதான் இந்த சதி வெளியில வந்திருக்கு. அப்படிதானே? நமக்கு நல்ல பேரு கிடைக்குது. என்னால நம்பவே முடியல மணி. கிடைக்கட்டுமே, எப்பயாவது தானே நமக்கும் கிடைக்குது. குருஜி, நாங்க தான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோமே. சொன்னோம்ல குருஜி. எப்போ சொன்னீங்க? ஆமா, சொன்னாங்க. குரு அவருடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு எனக்கு உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் எதிரிகளோட செயல்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாரு.
இவரோட உதவி இல்லைன்னா உங்களோட உயிரை நிச்சயமா காப்பாத்திருக்க முடியாது மகாராஜா. என்னது மகாராஜா, நான் குருவோட தியாகத்துக்கு இவரோட தைரியத்துக்கு தலை வணங்கி நன்றி சொல்றேன். குருவே, நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இது என்னோட கடமை மகாராஜா. ஆனா மகாராஜா, எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தது. நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க குருவே, ஆனா ஏன் முன்னாடி ஆதாரங்கள் இருந்ததால நான் அப்படி நினைச்சிட்டேன். மகாராஜா, என்னதான் இருந்தாலும் நீங்களும் என்ன அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதுவும் எல்லாரும் முன்னாடி. குருவே, ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. மன்னிப்பு கிடைக்குது, ரொம்ப அதிகமா நடிக்காதீங்க. இருந்தாலும் பரவாயில்ல மகாராஜா, பரவாயில்ல. இந்த தேசத்தின் மகாராஜா எப்படி ஒரு தவறு செய்வாரு? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்ல குருவே, இல்ல. நான் மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும். அதாவது உங்களை கௌரவிக்கிற விதமா உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். மகாராஜா, குருக்கு மரியாதை கொடுக்கிற விதமா நான் ஏற்கனவே உணவுகளோட ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். ஏற்பாடா? என்னோட வீட்ல. வருவீங்கல்ல குருவே? இது மூலமா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துரும். வருவீங்கல்ல? வருவாரு. குருஜி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்க உங்க எதிரியோட வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.